ஒரு கட்டத்துல பாவம் பாய்ந்த பரணி ஒரு ஆளை போட்டு எல்லாரும் சாவடிக்கிறீங்களே அப்படின்னு பாக்குற நம்ம ஆடியன்ஸையே ஃபீல் பண்ண வச்சது நம்ம பிக் பாஸோட சதி வேலை. இந்த சதிக்கு முக்கியமான மூலகர்த்தாவா இருந்தது யாருன்னா நம்ம கஞ்சா கருப்பும் ஸ்நேகனும் தான். நின்னா குத்தம், தனியா நடந்தா குத்தம், வேலை செஞ்சாலும் குத்தம், வேலை செய்யலனாலும் குத்தம்ட்டு பரணியை போட்டு தாளிச்சு எடுத்துட்டானுங்க. இதுல கஞ்சா கருப்புக்கு நேர்மையானவன்ற பட்டமும் கொடுத்து அவர் சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும்ட்டு மத்தவங்களோட மைண்ட் செட்டை மாத்தி வச்சிருச்சு விஜய் டிவி. இதுதான் நல்ல சான்ஸ்ன்ட்டு கஞ்சா கருப்பும் பரணியை வச்சு செஞ்சிருக்காரு. மத்த போட்டியாளர்கள் முன்னாடி பரணியை அசிங்கமா பேசி அடிக்கவும் வந்திருக்காரு. இதனாலேயே அடுத்த எலிமினேஷன் லிஸ்ட்ல முதல் ஆளா பரணி வர அடுத்த ஆளா கஞ்சா கருப்பு வந்து நிக்கிறாரு. இதுல பரணி தான் வெளியேற நிறைய வாய்ப்பு இருக்கிறதா போட்டியாளர்களுக்கு மட்டும் இல்ல பாக்குற நம்மளுக்கும் நல்லாவே தெரியும். ஆனா பரணி தான் போட்டி விட்டு வெளியேற போறாருன்ட்டு பரணிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அத அவரே கணேஷ் கிட்டையும் ஜூலி கிட்டையும் சொல்லி இருக்காரு. எல்லாரும் என்ன பலியாடா ஆக்குற, இதுதான் அரசியல். இந்த அரசியலுக்கு தான் பலியாட ஆயிட்டதா கணேஷ் கிட்ட பரணி சொல்லி தன்னோட மனக்குமரல கொட்டி இருக்காரு. ஜூலி கிட்டையோ நீ என்கிட்ட பேசுறது நிறுத்து, இல்லாட்டி பிக் பாஸ் ஷோல இருந்து எனக்கு அப்புறம் வெளியேற போறது நீயா தான் இருப்ப அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையாவே நாம எப்படி ஒருத்தரை மத்தவங்களுக்கு அறிமுகப்படுத்துறோமோ அந்த விஷயம் தான் அவங்கள பத்தி மத்தவங்க மனசுல பதிஞ்சிருக்கும். இதுதான் பரணி விஷயத்திலும் நடந்திருக்கு. கஞ்சா கருப்புக்கும் பரணிக்கும் நாடோடி படத்துல இருந்தே செட் ஆகல அப்படின்ட்டு பரணியே சொல்லியிருக்காரு. அதுக்கு நடிகர் சக்தி கூட நீ எப்படி கஞ்சா கருப்பை பத்தி இப்படி குறை சொல்லுவேன்ட்டு பரணியை திட்டமும் செஞ்சிருக்காரு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் கஞ்சா கருப்பு பரணியை விடாம டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதுல வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சற மாதிரியே ஸ்நேகனும் பரணியை விடாம துரத்திக்கிட்டு இருக்காரு. ஜூலி ஸ்நேகன் கிட்ட கத்திய காணணும் ஆரம்பிச்சப்ப நடுவுல வந்த பரணி இதுவே இந்த இடத்துல ஜூலிக்கு பதிலா நமிதா இருந்திருந்தா ஜூலியை பேசுற மாதிரியே மரியாதை இல்லாம நமிதாவை பேசுவீங்களா அப்படின்ட்டு நியாயமான கருத்தை கேட்டாரு பரணி. ஆனா ஸ்நேகனும் அந்த விஷயத்தை ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி எல்லார்ட்டையும் சொல்லி பரணிக்கு இன்னும் கெட்ட பேரை வாங்கி கொடுத்திருக்காரு. அப்ப பரணி மேல கரை வச்ச ஸ்நேகன் இப்பவும் விடாம பரணியே டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்மளால 11வது நாள் முடிவுல பார்க்க முடியுது. ஆமாங்க, பாகுபலி டிராமா போட்டுக்கிட்டு இருந்த ஆர்த்தி கஞ்சா கருப்பு பரணி கிட்ட போயிட்டு பிக் பாஸ் ஷோல தான் என்ன முதுகுல குத்துன, பாகுபலி டிராமாலையும் முதுகுல குத்துறியே அப்படின்ட்டு கஞ்சா கருப்பு பரணியை பார்த்து கேட்கிற மாதிரி டைலாக சொன்னாரு ஸ்நேகன். அதுக்கு பரணியும் நான் அந்த மாதிரி எண்ணத்துல பழகல, எனக்கு யாரையும் முதுகுல குத்த தெரியாது, இப்படி பேசாதீங்க, மனசு கஷ்டமா இருக்கு, வார்த்தையை பார்த்து விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த டிராமால நடிச்சும் கொடுத்தாரு. ஸ்நேகனோட இந்த செயல் பரணியை பிக் பாஸ் ஷோல இருந்து தூக்குற மாதிரியே இருந்துச்சு. இதை மத்த போட்டியாளர்களும் அடுத்த எலிமினேஷன் லிஸ்ட்ல பரணியோட பேரை போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டதுனால பரணி வெளியேற போறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. வெறும் பணத்தை மட்டும் குறிக்கோளா வச்சு எல்லா உறவுகளுக்கும் பிளவுகளை ஏற்படுத்துற இந்த பிக் பாஸால இன்னும் எத்தனை போட்டியாளர் இருங்க போறதுக்கு முன்னாடி இது மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பிக் பாஸ்ல பெரும்பான்மையான மக்களுக்கு பிடிச்சிருக்கிற ஒரே கண்டஸ்டன்ட் யாருன்னா ஓவியா தான். அதுக்கான மெயின் காரணம் அவங்களோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட், யாரை பத்தியும் காசிப் பண்ணாம இருக்கிறது, யாரு தப்பு பண்ணா கூட அவங்கள ஜட்ஜ் பண்ணாம இருக்கிறது, எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது, ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற ஆட்டிடியூட்ல இருக்கிறது, அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி பல விஷயங்கள் நமக்கு ஓவியாவை பத்தி தெரியும். ஆனா ஓவியாக்கு இன்னொரு சைடும் இருக்கு அப்படிங்கிறத சமீபத்துல சில எபிசோட்ஸ்ல நம்ம பார்க்க முடியுது. எதை பத்தி சொல்றேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஓவியா நம்ம முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் அவங்களுக்குள்ளரையும் ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கு. அவங்க லைஃப்லயே லோயஸ்ட் பாயிண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு கேன்சர் வந்து இறந்து போனதுதான். எப்பவுமே காலையில எந்திரிச்ச உடனே போடுற பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற ஓவியா, சிரிச்சுக்கிட்டு இருக்கிற ஓவியாவை தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆனா லாஸ்ட் வீக்ல ஒரு எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவியா அழுதுட்டு இருப்பாங்க. திடீர்னு 8 o'clock ஆன உடனே லைட் எல்லாம் ஆன் பண்ணிட்டு பாட்டு போட்டாங்க. உடனே அழுதுட்டு இருந்த ஓவியா அதை அப்படியே மறைச்சு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ரொம்பவே கஷ்டப்படுறத நம்ம எல்லாம் பார்க்க முடியும். இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஓவியாவுக்கு இந்த கூட இருக்கிற கண்டஸ்டன்ஸ் ஏகப்பட்ட டார்ச்சர் கொடுத்தாலும் அவங்களுக்கு முன்னாடி ரொம்ப போல்டா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. இதே மாதிரி ஓவியா இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி இருக்கும் போது எவ்வளவு தடவை அழுதுருக்காங்க அப்படின்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல. சமீபத்துல ஓவியா ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்ட விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஜூலி முதுகுல குத்துனது தான். பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்லயே ஜூலியை ஆரம்பத்துல இருந்து ரொம்ப கேரா பாத்துக்கிட்டது ஓவியா தான். ஜூலி ஒரு பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வரல, ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலதான் ஓவியா ஜூலியை ரொம்ப கேர் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஜூலியே ஓவியாவை முதுகுல குத்தும் போது ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. நீங்க நோட் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னால ஓவியாவை உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே டார்ச்சர் பண்ணிருக்காங்க, டீஸ் பண்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனா ஓவியா அவங்கள கண்டுகிட்டதே கிடையாது. ஆனா இங்க ஜூலி அவ்வளவு துரோகம் பண்ணாலும் திருப்பி திருப்பி ஓவியா போய் பேசுறத நம்ம பார்க்க முடியுது. ஓவியாக்கு ஜூலி மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சு. அந்த பாசம் தான் பாத்தீங்கன்னா ஓவியாவை ரொம்பவே கஷ்டப்படுத்துது. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் அழுகிறத யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைச்ச ஓவியா முறையா பிக் பாஸ்ட போய் பேசுறாங்க, கண் கலங்கி அழுகுறாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறேன், ஆனா நான் உண்மையிலே ரொம்ப வீக் அப்படின்னு சொல்றாங்க.
இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓவியா இவ்வளவு கஷ்டப்படுறது கொஞ்சம் கூட ஒர்த் இல்லாத ஜூலிக்காக. ஓவியா இந்த லோவான ஃபேஸ சீக்கிரமே கடந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்கான, நம்ம எப்பவுமே எதிர்பார்க்கிற ஓவியாவா திரும்பி வருவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்ப்போம்.